அண்மை செய்தி. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியாத திமுக அரசை கண்டித்து 1000க்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்கள் டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம். தமிழகத்தின் தலைநகரான சென்னை கடந்த 10 நாட்களுக்கு மேலாக எங்கு பார்த்தாலும் போராட்ட களமாக மாறியிருக்கிறது. அந்த அளவுக்கு திமுக 2021ஆம் ஆண்டு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி ஆங்காங்கே பல்வேறு கட்ட தரப்பினர் ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அதே போன்று அங்கன்வாடி ஊழியர்கள் என பலரும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு எதிராக இவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி வரும் நிலையில் இன்று இதே டிபிஐ வளாகத்தின் முன்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக சுமார் 12,000க்கும் அதிகமானோர் பணியாற்றி வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடிய 12,000 ஆசிரியர்களும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக 181வது தேர்தல் வாக்குறுதியில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து கொண்டு 1000க்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்கள் திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் என்பது தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 7 பாடப்பிரிவுகளை எடுத்து வருகிறார்கள். தையல், ஓவியம், இசை, கட்டடக்கலை, தோட்டக்கலை என 7 பாடப்பிரிவுகளை பகுதி நேர ஆசிரியர்களாக எடுத்து வரும் இவர்களை தேர்தல் நேரத்தில் பகுதி நேர ஆசிரியர்களின் வாக்குகளையும் பெற வேண்டும், 12,000க்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் சார்ந்த வாக்குகளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கவர்ச்சிகரமான இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதியை அளித்து திமுகவினர் இந்த 12,500 வாக்குகள் மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பம் என சுமார் 2 லட்சம் வாக்குகளை பெற்று திமுக ஆட்சிக்கு வந்ததாக பகுதி நேர ஆசிரியர்கள் இங்கே குற்றம் சாட்டுகின்றனர். ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் அமைதியான முறையில் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற கோரி அமைச்சரையும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளையும் சந்தித்து மனு அளித்த தாங்கள் இதுவரை 5 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் தங்களது கோரிக்கையை அரசு இதுவரை ஏற்க முன்வராததை கண்டித்துதான் இந்த போராட்டத்தை டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒவ்வொரு பகுதி நேர ஆசிரியர்களும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை இங்கே இருந்து நகரக்கூடாது என்ற மனநிலையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருமே திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் நேரத்தில் அளித்த 181வது வாக்குறுதி என்ன ஆனது என்ற ஒற்றை முழக்கத்தை தற்போது எழுப்பி வருகின்றனர். 1000க்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்கள் சாலை ஓரத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலை முழுவதுமே ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை உடனடியாக அழைத்து பேசுவதோடு மட்டுமல்லாமல் தங்களது கோரிக்கையை நிறைவேறுவது தொடர்பாக ஒரு உறுதியான வாக்குறுதியை திமுக அரசு அளித்தால் மட்டுமே தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்வோம் என்றும், இல்லை என்றால் தினந்தோறும் இது போன்ற ஒரு முற்றுகை போராட்டம், சாலை மறியல் போராட்டம், தர்ணா போராட்டத்தை நடத்துவோம் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் எச்சரித்து உள்ளனர். அது மட்டுமல்லாமல் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது பகுதி நேர ஆசிரியர்களை வாங்குவதற்கு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை எப்படி அளித்தார்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் விரைவில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் பகுதி நேர ஆசிரியர்களும் தாங்கள் சார்ந்த குடும்பத்தினர் வாக்குகள் மூலமாக திமுக அரசுக்கு தகுந்த பதில் கொடுப்போம் என்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் எச்சரித்து உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். இப்போதைக்கு இருக்கிற முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது 181 வரிசை எண்ணில் பகுதி நேர ஆசிரியர்கள் அங்கே நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொன்னார் சார். அது மட்டும் இல்லாத மாவட்ட வாரியாக உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் மனு கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டாலின் முதல்வர் ஆனதும் கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் சார். நாங்கள் தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 5 ஆண்டு காலம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். படிப்படியாக நாங்கள் செய்கிறோம், உங்களுடைய கோரிக்கை ஏற்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எங்களுடைய பணி நிரந்தரம் கேள்விக்குறியாக இருக்குது சார். அதனால எங்களுக்கு இந்த 5 ஆண்டு காலம் முடியும் தருணத்தில் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை எங்களுக்கு
எங்களுக்கு நிறைவேற்றணும், பணி நிரந்தரம் வேண்டும் சொல்லி நாங்கள் இன்றைக்கு காலமுறை போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இருக்கு சார், ஒவ்வொரு நாளும் மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க சார், விபத்தில் இறந்திருக்கிறாங்க. இந்த வருமானத்தில் வாழ முடியாம குடும்பம் பிரிஞ்சு கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் பிரிஞ்சு தாய் தந்தை கூட ஒரு வேளை உணவு அளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வறுமையில வாடி இருக்கிறாங்க சார். எங்களோட தமிழகத்தினுடைய முதல்வர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும் சார். நாங்கள் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கிறோம். எங்க போராட்டத்தில எல்லாம் அங்கங்க கலைச்சி விட்டுட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தெரியணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் அந்த போராட்டத்தில் இப்ப முடிவெடுத்திருக்கோம்.